Hello people, this is Seda from Viteke channel. ஸோ அடுத்து இந்த சாம்பிள் வந்துட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட். ஸோ வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அர்த்தம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்பர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லி பாருங்கள். இந்த இடத்த வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது என்ன, ஏயோட நம்பர் வந்துட்டு 1. ஸோ அந்த வந்துட்டு 1 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பியோட நம்பர் என்னது 2. கரெக்டாக. ஸோ 2 வந்துட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு 4 இருக்குது. இல்லை இந்த 4 எடுத்துக்கலாம், 48 எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ 4 மட்டும் எடுத்துப்போம். 2 × 2 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இங்கே எதுனா இருக்குது. அடுத்த லெட்டர் வந்துட்டு ஐ. ஐயோட நம்பர் என்ன? 9 இருக்கா? ஸோ 9 வந்துட்டு இங்கே 2 இருந்தது. 2 வந்துட்டு அப்படியே டபுள்ற மீனிங்கில் 4 எடுத்துக்கிட்டோம்னாக்கா இங்கே 9 இருக்குது. 9 வந்து டபுள் பண்ணோன்னா 18. இந்த இடத்துல 18 வந்துருக்கணும். 18 வரல. 18 போல் வேறு என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்படி இல்லையா என்னென்னு எடுத்துக்கலாம்? 81 எடுத்துக்கலாம். 81 இஸ் வாட்? இட் இஸ் 9 ஸ்கொயர். அப்படிங்கும்போது இது ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? 1ஓட நம்பர் வந்துட்டு 1, 1ஓட ஸ்கொயர் இட் இஸ் 1 கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பியோட நம்பர் வந்துட்டு 2ஓட ஸ்கொயர் வந்துட்டு 4 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஐயோட நம்பர் வந்துட்டு 9, 9ஓட ஸ்கொயர் வந்து 81 கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது? டியோட நம்பர் என்னது 4, 4ஓட ஸ்கொயர் இட் இஸ் 16. ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 16 இருக்கா? இருக்குது. அதே மாதிரி ஈயோட நம்பர் வந்துட்டு என்னது 5, 5ஓட ஸ்கொயர் வந்துட்டு 25 இருக்குது. ஸோ அதாவது அந்த பர்டிகுலர் நம்பர் ஒரு லெட்டர் எடுத்து அந்த லெட்டருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து அந்த நம்பரோட ஸ்கொயர்ஸை வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த பேட்டர்ன் ஃபாலோட் ஹியர். ஸோ இப்போ அதே மாதிரி கொண்டுட்டு வந்து இந்த கொடுத்துக்கூடிய கிவன் கொஷின் வந்து ட்ரை பண்ணோம்னா சியோட நம்பர் வந்துட்டு இட் இஸ் 3, 3ஓட ஸ்கொயர் இட் இஸ் 9. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இட் இஸ் டு பி 9. ஸோ அதனால ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி தான் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடியது ஏவோடது வந்து 1, 1ஓட ஸ்கொயர் இட் இஸ் 1. ரெண்டுலேயுமே 1 இருக்குது. அடுத்து வந்து ஜியோட நம்பர் வந்துட்டு 7, 7ஓட ஸ்கொயர் வந்து 7 7s are 49 கரெக்டாக. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பர் இட் இஸ் டு பி 49. ஸோ இங்கே ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் 41. ஸோ அதனால் ஆப்ஷன் பி கிடையாது. இட் இஸ் டு பி ஆன்சர் சி. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் வந்துட்டு எலிமினேட் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் சியை தவிர வேறு வழி கிடையாது. அதனால் நம்ம எடுத்துக்கிட்டோம். இல்லை இஃப் இன் கேஸ் டவுட் இருக்குன்னா ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குது? இருக்குது. ஈயோட நம்பர் வந்துட்டு 5, 5ஓட ஸ்கொயர் வந்துட்டு 25. அடுத்து வந்துட்டு டியோட நம்பர் வந்துட்டு 4, 4ஓட ஸ்கொயர் வந்துட்டு 16. ஸோ ஆன்சர் இஸ் சப்போஸ் டு பி ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் கோடிங் ஆஃப் நம்பர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னாக்கா வேர்ட்ஸ் டு வேர்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி வேர்ட் டு நம்பர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு நம்பர்ஸ் டு நம்பர். ஸோ இந்த நம்பரை வந்துட்டு இன்னொரு கோடிங்காக மாற்றி கொடுக்குறோம். அவ்வளோதான், நத்திங் மச். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கொஷின்குள்ளே போய் 375 இருக்குது. 375 இஸ் ரிலேட்டட் டு 42ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 784 இஸ் ரிட்டன் அஸ் 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போலவே 465 வந்துட்டு எந்த மாதிரி எழுதுனா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு 375 இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த 375 வந்துட்டு 42 மாற்றணும். ஸோ அப்படிங்கும்போது நார்மலாக நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் அப்படியே ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 ஆட் பண்ணி பார்ப்போம். அந்த 3 ஆட் பண்ணால் 15 வருது கரெக்டாக. 15 வருது. ஸோ இந்த 15 வந்துட்டு எப்படியாவது 42 மாற்ற முடியுமானா பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அப்படிங்கும்போது வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி யோசிக்கணும். இல்லை 42 வந்துட்டு இந்த 375 மல்டிபிள்ஸாக ஏதாவது டிவைட் பண்ணால் அந்த நம்பர் வருமா, அந்த மாதிரி செக் பண்ணலாம். இல்லையா நம்பரை பிரேக் இன் பண்ணி பாருங்கள். இஃப் இன் கேஸ் இந்த நம்பரை பிரேக் பண்ணக்கூடாதுன்னாக்கா அவங்க அந்த மாதிரி நோட் கொடுத்துருவாங்க, டிஸ்க்ளைமர் கொடுத்துருவாங்க. கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு பிரேக் பண்ணாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம்னாக்கா 3 - 7 அப்படின்னாக்கா 4 இருக்கா? ஸோ 4 இங்கேயும் 4 இருக்கா? அதே மாதிரி 7 - 5 எடுத்துக்கணும்னா 2 கரெக்டாக. ஸோ 42 நம்பர் வந்துட்டு ஃப்ரேம் ஆகுதா? அதே மாதிரி அடுத்ததும் ட்ரை பண்ணி பாருங்கள். 7, 8 இருக்குது. ஸோ 8 - 7 எடுத்துக்கிட்டால் 1 இருக்கா? இருக்குது. ஸோ அது போலவே 8 - 4 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 4 இருக்குது. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, சென்டர் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரோட மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்படிங்கும்போது 4 and 6 இருக்குது. ஸோ 6 - 4 it is 2 கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு என்ன இருக்கணும்? 2 இருக்கணும். ஸோ செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 6 and 5 இது ரெண்டும் வச்சுக்கிட்டோம்னா இட் இஸ் 1. ஸோ அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு 1 கரெக்டாக. ஸோ இங்கே அது ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ அடுத்த சாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 15, 78, 25 and 36 வந்துட்டு 28, 154, 48 அண்ட் 70க்கு வந்துட்டு கோரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவங்களே ஹைஃபன் கொடுத்தனால நமக்கு டேரெக்டாக ரிலேட் ஆகிடுது. 15 வந்துட்டு 28க்கும் அந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 15 வந்து 28 மாற்றணும். என்ன பண்ணால் 28 மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பார்ப்போம். அடிஷனில் போட்டோம்னா நமக்கு இங்கே +13 வரும். ஆனால் அதே வந்து 78க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூரத்தில் போயிடும். ஸோ இது ரெண்டுமே பார்க்கும்போது மோரலஸ் டபுள் த டைமுக்கு நியராக இருக்கா? ஸோ 15ஓட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் 30. 30ல் வந்து 28 பார்த்தா 30 - 2 வந்து 28 கரெக்டாக. ஸோ அப்படிங்கும்போது கொடுத்துருக்க நம்பர் இன்ட்டு 2 - 1 2 ஸோ அது போல் இப்போ இங்கே வந்துட்டு இதை எடுத்துக்கோங்க. 78 இருக்குது. 78 × 2 எவ்வளோ? 156. ஸோ 156ல் 2 போச்சுன்னா 154 இருக்கா? இருக்குது. ஸோ அது போலவே 25 இருக்குது.
25 இன்ட்டு 2 எடுத்துக்கிட்டோம்னாக்கா 50, 50லேருந்து 2 போச்சுனாக்கா 48, 48 இருக்குது. ஸோ அது போலவே 36 இன்ட்டு 2 போட்டோம்னா 72, 72ல் 2 போச்சுன்னா it is 70 இருக்கா? எஸ். நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். 23, 63, 42, 81 இருக்குது. ஸோ 23யோட ட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 46 கரெக்டாக. ஸோ 46ல் 2 போச்சுனாக்கா it is 44. ஸோ அது மாதிரி 63 வந்து ட்வைஸாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா 126, 126ல் 2 போச்சுனாக்கா 124 கரெக்டாக. ஸோ அதே போல் அடுத்து இருக்கக்கூடியது 42 அப்படியே டபுள் பண்ணோம்னாக்கா it is 84ல் 2 போச்சுனாக்கா 82. ஸோ அடுத்து 81 இருக்குது. 81ல் அப்படியே டபுள் பண்ணோம்னாக்கா 162, 162ல் வந்துட்டு 2 போச்சுனாக்கா 160 கரெக்டாக. ஸோ இங்கே எது 15 ஆகுது? ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு கொஷின் பேஸ்ட் ஆன் கோடிங் ஆன் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து காம்பினேஷன், இப்போ இதுக்கும் முந்தின பார்த்த டாபிக்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. நம்பர்ஸை தனியாக பார்த்தோம், லெட்டர்ஸ் தனியாக பார்த்தோம். இப்போ லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பார்த்தோம்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க? ZX9 இஸ் ரிலேட்டட் டு ML3. ஸோ அது போலயே VT12 இஸ் ரிலேட்டட் டு KJ4. அது மாதிரி RP15 இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்றது தான் கேள்வி. சேம் லாஜிக்கில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்பர்ஸை ஃபஸ்ட்டு டிகோட் பண்ணியிருக்கேன். 9 வந்து 3 இருக்குது, 12 வந்து 4 இருக்குது. அப்படின்னாக்கா டிவைடட் பை 3, 9/3 இஸ் 3. ஸோ 12/3 எடுத்துக்கிட்டோம்னாலும் இட் இஸ் 4 கரெக்டாக. ஸோ அது மாதிரி 15/3 போட்டோம்னாக்கா 5 கரெக்டாக. ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு இருக்க ஆப்ஷன் டி மட்டும் தான். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். இருந்தாலும் மற்ற இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்குன்றத ஒரு சாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ Z வந்துட்டு M இருக்குது கரெக்டாக. ஸோ Z இங்கே இருக்குது, M இங்கே இருக்குது, M வந்து இங்கே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ அது போலவே வந்து X இருக்குது. ஸோ X வந்துட்டு எல்லாம் இருக்குது, X எங்கே இருக்குது, X எங்கே இருக்குது, L வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்னு எடுத்துக்க முடியாது, பிகாஸ் Z வந்துட்டு M ஆப்போசிட்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போட்டால் நமக்கு என்ன வந்திருக்கணும்? K வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு L வந்திருக்கு. ஸோ இப்போ வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, பேரலாக இருக்க நம்பர்ஸை பாருங்கள். 26 இருக்குது, 26ஓட ஹாஃப் வந்து 13 கரெக்டாக. ஸோ 13 நேரில் இருக்கிறது M. ஸோ எக்ஸுக்கு நேராக இருக்கிறது 24, 24ஓட ஹாஃப் வந்து 12, 12க்கு நேராக இருக்கிறது L. ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க? ஆல்ஃபபெட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து அந்த நம்பரை வந்து ஹாஃபாக எடுத்திருக்காங்க. ஸோ கரெக்டாக. ஸோ இப்போ அது போலவே எடுத்துக்கிட்டோம்னா VT12 எடுத்துக்கிட்டோம்னாக்கா 12 ஹாஃப் வந்துட்டு 12/3 4 வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அது போலவே வியோட நம்பர் வந்துட்டு 22, 22ல் ஹாஃப் வந்துட்டு 11, 11க்கு K. ஸோ K இருக்கடை இருக்குது. அது போலவே T இருக்குது, Tயோட நம்பர் வந்துட்டு 20, 20யோட ஹாஃப் வந்து 10, 10க்கு நேராக இருக்குது J. ஸோ அப்படிங்கும்போது J இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது RP15க்கு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆரோட நம்பர் வந்துட்டு 18, 18ஓட ஹாஃப் வந்துட்டு 9, 9க்கு பேரலாக இருக்கிறது வந்துட்டு I. ஸோ I இருக்குது. அது போலவே Pயோட நம்பர் வந்துட்டு 16, 16ல் பாதி வந்து 8, 8ஓட ஆல்ஃபபெட் H. ஸோ இட் இஸ் IH5. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் 214673 இஸ் கோடட் as search. அது மாதிரியே வந்துட்டு 73456 இஸ் கோடட் as chair. அது போலவே 961473 இஸ் given as preach. How will 734673 will be coded அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா லெட்டர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து கோட் பண்ணியிருந்தோம். இந்த கொஷின் வந்துட்டு நம்பர்ஸ் கொடுத்து நம்பர்ஸை வந்துட்டு லெட்டர்ஸோடு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு என்ன சீரீஸை ஃபாலோ பண்ணுவோமோ, எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோமோ அதே இதை நம்பர்ஸ்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே 6 லெட்டர்ஸ் இங்கே இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. அதுபோல் அடுத்தது வெரிஃபை பண்ணுங்கள். 3 5 இருக்குது. அதே மாதிரி லெட்டர்ஸ் பார்த்தோம்னாலும் 5 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வேர்டுக்கு வந்து பார்த்தோம்னா 6 நம்பர்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னாக்கா ஒரு நம்பருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் கரெக்டாக தப்பான்றது எப்படி வெரிஃபை பண்ணுறதுனா, அடுத்து காமனாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் எடுங்க, அந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேர்டு எடுங்க. அதே மாதிரி 3 இதுக்கும் வந்துட்டு ஒரே லெட்டர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ஒரே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அந்த 2 நம்பரும் ஈக்குவலண்ட் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்த உடனே டேரெக்டாக ஃபஸ்ட்டு டு ஃபஸ்ட்டு அப்படின்றத வச்சுக்காதீங்க. ஒரு 2 இடத்துல வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க. மேபி நம்பர்ஸ் ஷஃபுல்லாகவும் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தோம்னாக்க 2 வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. 4 எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லாத்துலேயுமே வந்துட்டு 4 இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு 4 எடுத்துக்கிறோம். 4 வந்துட்டு இங்கே என்ன லெட்டர் நேராக இருக்குது? A இருக்குது கரெக்டாக. ஸோ 4 வந்து 4ஓட கரெஸ்பாண்டிங் வந்துட்டு A இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே 4 இருக்கா? இந்த 4க்கு கரெஸ்பாண்டிங்காக A இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. அது மாதிரியே இந்த பேட்டர்னில் பார்த்தோம்னாலும் இங்கே 4 இருக்குது. இந்த 4க்கு கரெஸ்பாண்டிங்காக A இருக்கான்னு பார்த்தா ஃபோர்த் லெட்டரில் A இருக்கான இருக்குது.
ஸோ அப்படின்னாக்கா கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் தான் கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ்க்கு இருக்குது அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த அசம்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 73467 வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 7 இருக்குது, 7க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 7 எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 7 இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே 7 இருக்கணும். ஸோ 7 வந்துட்டு டேரெக்டாக இங்கே கூட இருக்குது சி. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு என்னவாக இருக்கணும், சியாக தான் இருக்கணும். ஸோ அடுத்து செகண்ட் நம்பர் என்னது 3. ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு 3 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த வேர்டில் லாஸ்ட் லெட்டர் என்ன, இட் இஸ் ஹெச். ஸோ செகண்ட் லெட்டர்ஸ் இட் இஸ் சப்போஸ் டு பி ஹெச் கரெக்டாக. ஸோ ஏலையும் சிலையும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் 4 வந்து பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு தேர்ட் நம்பர் வந்துட்டு 4ஆக இருக்குது. ஸோ தேர்ட் லெட்டர் இட் இஸ் ஏ கரெக்டாக. ஸோ தேர்ட் லெட்டர் வந்துட்டு என்னவாக இருக்கணும், ஏஆ இருக்கும். ரெண்டுலேயுமே ஏ இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து வந்து 6 இருக்குது. ஸோ அதனால் ஃபோர்த்தை விட்டலாம். ஸோ டேரெக்டாக வந்துட்டு இங்கே இதில் கோஆர்டினேட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே 6 நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே ஆப்ஷனில் 5 நம்பர்ஸ் தான் இருக்குது. இங்கே கீழே வந்துட்டு 6 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர்ன்ட்டு. இந்த கொஷின் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபோர்த் லெட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 6. ஸோ 6க்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்குது, 6 இருக்குது. இங்கே வந்துட்டு 6 இருக்குது. ஸோ ஃபோர்த் லெட்டர் இட் இஸ் ஆர். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம்னா 7 இருக்குது. ஸோ 7க்கு கரஸ்பாண்டிங்காக என்ன நம்பர் இருக்குது, இங்கே 7 இருக்குது. 7க்கு கரஸ்பாண்டிங்காக சி இருக்குது கரெக்டாக. ஸோ அகைன் சி. ஸோ அடுத்து லாஸ்ட் நம்பர் இஸ் 3. ஸோ லாஸ்ட் நம்பர் இஸ் 3. 3 இஸ் கரஸ்பாண்டட் டு ஹெச் கரெக்டாக. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மாற்றி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.